துலாம் ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே மகாலட்சுமியோடைய அருளாட்சி நிறையவே இருக்குதுங்க. அங்க இங்கெல்லாம் அலைய மாட்டீங்க, எல்லாமே உங்களை தேடி வரும். வியாபார நுணுக்கமும் கிளைண்ட் கிட்ட பேசக்கூடிய தன்மையும் தெரிஞ்சவங்க நீங்க. இந்த 8வது மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மேன்மை தரக்கூடிய ஒரு மாதம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த 8வது மாதம் திருமண ஏற்பாடுகள், குழந்தை பாக்கியங்கள், இப்படி யோகங்கள் தரக்கூடிய ஒரு அமைப்பு 100க்கு 100 உண்டு. செய்தொழில லாபங்கள் வரக்கூடிய மாதமும் இதுதான். கவன சிதைவு ஏற்படுத்திக்காதீங்க, புத்திசாலித்தனமா நடந்துக்குங்க, முன்கோபங்கள் படாதீங்க. அனுசரிச்ச ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு போனாதான் துலாம் ராசிக்கார பெண்கள் இல்லற வாழ்க்கையில இனிமை காண முடியும். இந்த மாதம் பொன்னான மாதம். விருச்சிக ராசி அதிபதி செவ்வாய் பகவான். வீடு, நிலம், சொத்து, சுகங்கள் நிறைய இருக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணணும் ஆசைகள் உடையவங்க நீங்க தான். விற்காத பொருளை விற்கக்கூடிய தன்மை தான், பேச்சு மூலியமா விற்கக்கூடியவங்க நீங்க தான். இந்த மாதம் 8வது மாதம் உங்களுக்கு மேன்மையா தரப்போகுதுங்க. சுக்கிர தசைன்னு ஒன்று நடக்கும். அந்த சுக்கிர தசையில விருச்சிக ராசியில ஆண்கள் இருந்தீங்கன்னா கொஞ்சம் மோகங்கள் நிறைய வரும். அந்த மோகத்துங்களை குறைச்சிட்டு குடும்பத்தோட ஒட்டுணர்ந்து போய் வாழ்ந்து வந்தீங்கன்னா எந்த குறையும் கிடையாது. இல்லைன்னா அவமானமும் மிச்சம், அவப்பேரும் மிச்சம். துலாம் ராசி. துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான், அதி தேவதை மகாலட்சுமி. துலாம் ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே மகாலட்சுமியோடைய அருளாட்சி நிறையவே இருக்குதுங்க. உட்கார்ந்த இடத்துல இருந்தே வியாபாரம், பண்புள்ள ஒரு ஜாதகம், படிச்ச ஜாதகம், அங்க இங்கெல்லாம் அலைய மாட்டீங்க, எல்லாமே உங்களை தேடி வரும். வியாபார நுணுக்கமும் கிளைண்ட் கிட்ட பேசக்கூடிய தன்மையும் தெரிஞ்சவங்க நீங்க. இந்த மாதிரி ஃபேன் காத்து கீழே உட்காந்து வேலை பார்ப்பீங்க. நிறைய ஜுவல்லரி ஷாப்ஸ், ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ், அரசு சம்பந்தப்பட்ட அட்வொகேட் தொழில், காவல்துறையில உயர்ந்த ஒரு அமைப்பு, கலைத்துறையில உயர்ந்த அமைப்பு, அரசியல்வாதிகள் கூட நிறைய பேர் இருப்பீங்க. இந்த 8வது மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மேன்மை தரக்கூடிய ஒரு மாதம். போராட்டத்திலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு மாதம். பல லட்சம் ரூபாய் ப்ராஜெக்ட் போட்டிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ரெட்டிப்பான வருமானம் வரக்கூடிய ஒரு மாதம் கூட சொல்லலாம். ஏன் சுப காரியங்கள் தடைபட்டு இருக்க வேண்டிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த 8வது மாதம் திருமண ஏற்பாடுகள், குழந்தை பாக்கியங்கள், இப்படி யோகங்கள் தரக்கூடிய ஒரு அமைப்பு 100க்கு 100 உண்டு. இத்தனை மாதமா ஏமாந்திருந்த உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமையறதுக்கான நேரமும் உண்டு. செய்தொழில லாபங்கள் வரக்கூடிய மாதமும் இதுதான். துலாம் ராசிக்கார பெண்கள்லாம் பண்புள்ளவங்க, படிச்சவங்க. ஆனால் படிச்சிருந்தா கூட இல்லற வாழ்க்கையில இனிமை காண முடியாம பல பேர் பிரிஞ்சுத்தான் இருப்பீங்க. இது விதியுடைய பலன். துலாம் ராசிக்கார பெண்களுக்கும் மாமியாருக்கும் ஆகவே ஆகாது. துலாம் ராசிக்கார பெண்களுக்கும் வீட்டுக்காருக்கும் ஆகாது. ஏன்னா தாய் பேச்சை கேட்கக்கூடியவர்கள் துலாம் ராசிக்காரருடைய கணவர்மார்கள். கவன சிதைவு ஏற்படுத்திக்காதீங்க, புத்திசாலித்தனமா நடந்துக்குங்க, முன்கோபங்கள் படாதீங்க. அனுசரிச்ச ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு போனாதான் துலாம் ராசிக்கார பெண்கள் இல்லற வாழ்க்கையில இனிமை காண முடியும். இந்த மாதம் பொன்னான மாதம். பிரிஞ்சவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துருவீங்க. நோய் நொம்பலத்துல கஷ்டப்பட்டவங்களும் எந்த குறையும் வராது. மாற்றமே ஏற்படக்கூடிய தருணம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைய பேர். துலாம் ராசிக்கார ஆண்கள் தான் பாவம். 2 தாரத்து தோஷம் உங்களுக்கு இருக்கு. முதல் திருமணம் நிற்காது. அப்படியே திருமணம் நின்னா கூட மனைவி தவிர மாற்றான் மனைவி மேல ஆசபாசங்கள் வரக்கூடிய, செலவு பண்ணக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துட்டு போயிருக்கும். இதுவே உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மையை சீர்குலைஞ்சு போயிடும். ஏன்னா இத்தனை மாதம் உங்களுக்கு ஆவாத மாதமாக இருந்து இனி வரும் மாதங்களில் தான் யோகமே வரப்போகுது. நல்லா சம்பாதிங்க, தாம் பிள்ளை குட்டிங்களுக்கு நிறைய அள்ளி கொடுங்க, தானம் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, மனைவியோட மக்களோடைய அரவணைச்ச ஒரு வாழ்க்கை வாழுங்க. கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்தவங்க நீங்க தான். இன்னைக்கு சனீஸ்வர பகவான் ருண ரோக சத்துருஸ்தானத்தில் இருக்காப்புல. மனைவியோடைய சாபத்தை வாங்கிட்டாலோ, அடுத்தவனுடைய சாபத்தை வாங்கிட்டாலோ நீங்கள் தர டிக்கெட் ஆகிடுவீங்க. சம்பாதிச்ச சொத்துக்கள் எல்லாம் விரயமாயிடும். கவனமாக இருங்க, அன்பாக இருங்க, பண்பாக இருங்க. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு மட்டும் வச்சுக்காதீங்க. வாழ்க்கை ஒரு முறை தான். அது 40 வயசானாலும் சரி,
60 வயசானாலும் சரி, இல்லறத்தோட இனிமை காண்டு வாழ்ந்துக்கிட்டு வாங்க. இல்ல மகாலட்சுமியுடைய கடைக்கண் பார்வை உங்க மேல பட்டிருக்கிற மாதிரி யோகம்தான். அடுத்து மூதேவியுடைய பார்வை பட்டுச்சுன்னா நீங்க கஷ்டப்படுவீங்க. கவன சிதைவா இருக்காதீங்க. சந்தோஷமா வாழுங்க. வாழ்க்கை ஒரு முறை தான் துலாம் ராசிக்காரர்கள். அந்த ஒரு முறை உள்ளான வாழ்க்கையவே தெளிவா கொண்டு போயிட்டு வாழ்ந்தீங்கன்னா எந்த குறையும் கிடையாது. துலாம் ராசிக்கார ஆண்களை கெட்டுறதுக்கு மற்ற ராசிக்காரங்கள்லாம் கெட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. காலதாமதமாக தான் திருமணம் நடக்கும். இருந்தாலும் உங்களை கெட்டியிருக்கிற பெண்ணை மதிங்க, பெண்ணை போற்றுங்க, அவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுங்க, மனைவின்னு சொல்லக்கூடிய அந்தஸ்தை கொடுங்க, எந்த குறையும் வராது. துலாம் ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். பண்புள்ள ஒரு ஜாதகம் நீங்க தான். படிச்ச ஜாதகம் நீங்க தான். கோபக்கார ஜாதகமும் நீங்க தான். குணமுள்ளவர்களும் நீங்க தான். காவல்துறையில நிறைய பேர் பிரவேசிப்பாங்க. கலைத்துறையில நிறைய பேர் பிரவேசிப்பாங்க. அரசியல் பிரவேசமும் இந்த ஜாதகத்திற்கு கொஞ்சம் நிறையவே இருக்கு. இருந்தாலும் என்ன, கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்தவங்க தான் நீங்க. தொண்டராத்தான் நிறைய பேர் இருப்பீங்க. முதன்மையான ஒரு அமைப்புல ஒரு பிரவேசங்கள் வர்றது கொஞ்சம் கஷ்டம். வீடு, நிலம், சொத்து, சுகங்கள் நிறைய இருக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணணும் ஆசைகள் உடையவங்க நீங்க தான். விற்காத பொருளை விற்கக்கூடிய தன்மை தான் பேச்சு மூலியமா விற்கக்கூடியவங்க நீங்க தான். இந்த மாதம் 8வது மாதம் உங்களுக்கு மேன்மையா தரப்போகுதுங்க. உங்க துன்பம் எல்லாமே விலகுச்சு, உங்க கஷ்டம் எல்லாமே விலகுச்சு. கடனா இருந்தாலும் கடனை அடையிறதுக்கு உண்டான வழிமுறைகள் பிறக்க போகுது. பல விரயங்கள், பல நஷ்டங்கள். சொல்ல போனா விருச்சிக ராசியில ஆண்கள் இருந்தீங்கன்னா உங்க மனைவி பல லட்சங்களை விரயம் பண்ணுவாங்க. அந்த விரயத்தை மண்ணையோ பொன்னையோ வித்தாவது ஷார்ட் அவுட் பண்ணிடுவீங்க. இல்ல விருச்சிக ராசியில ஆண்கள் இருந்து பெண்கள் இருந்தா விருச்சிக ராசிக்காரர்களுடைய ஆண்கள் விரயம் பண்ணுவீங்க. இது விதி. இதனாலேயே பல பேர் சண்டை சச்சரவு போட்டு பிரிஞ்சு தாருப்பீங்க. உங்க குழந்தைகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியா தான் இருக்கும். படிச்ச பிள்ளைகளுக்கு ஒரு சுபகாரியங்கள் கூட பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை, பண தட்டுப்பாடு இருந்திருக்கும். பிள்ளைங்களும் தாய் தகப்ப மேல வெறுப்பு ஏற்படக்கூடிய தருணங்களும் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்காரங்க ஏமாறப்பட்டவங்க. ஏமாத்தினவங்கன்னு சொல்லல, ஏமாறப்பட்டவர்கள். சொத்து சொகத்தை கடனாளியாத்தான் நின்றுகிட்டு இருந்திருக்கணும். இருந்திருந்தா கூட இந்த 8வது மாதம் சூப்பரான ஒரு நேரங்காலங்கள் வரப்போகுது. எங்கேயோ கடனை உடனே வாங்கியாவது உங்க பிள்ளைகளுக்கு பண்ண வேண்டிய சுபகாரியத்தை பண்ணி, படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பாற்றலை கொடுத்து, நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்து, சமூகத்தில் ஒரு அந்தஸ்து வரக்கூடிய தருணத்தையும் ஏற்படுத்திக்கக்கூடிய நேரம் இனிமே தான். சொல்லப்போனா ஒரு குறிப்பிட்ட கால வயது சுக்கிர தசைன்னு ஒன்று நடக்கும். அந்த சுக்கிர தசையில விருச்சிக ராசியில ஆண்கள் இருந்தீங்கன்னா கொஞ்சம் மோகங்கள் நிறைய வரும். அந்த மோகத்துங்களை குறைச்சிட்டு குடும்பத்தோட ஒட்டுணர்ந்து போய் வாழ்ந்து வந்தீங்கன்னா எந்த குறையும் கிடையாது. இல்லைன்னா அவமானமும் மிச்சம், அவப்பேரும் மிச்சம்தான். வாழ்ந்த வாழ்க்கைக்கு உண்டான கேள்விக்குறி தான் உங்கள் வாழ்க்கையே வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. இத்தனை வருஷ காலமாகவே வாழ்ந்துட்டு இடையுள்ளான ஒரு அமைப்பில் வாழ்ந்துட்டோமே அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய தருணத்தை ஏற்படுத்திக்குவீங்க. விருச்சிக ராசியில பெண்கள் தாங்க பாவம். ஆன்மீக தோரணையில ஓடி ஆடி அலைவீங்க. தன்னுடைய கணவர் பண்ண விரயத்துக்கு பிராயத்தித்தம் தேடுறதுக்காக காசியும் போவீங்க, கன்னியாகுமரியும் போவீங்க. முருகர் கோயில்களுக்கும் நிறைய ஏறி இறங்குவீங்க. ஏதாவது ஒரு வழிமுறை கிடைச்சி தான் குடும்ப மேன்மை அடையாதா? இந்த காசு பணத்துல நம்ம கஷ்டமா இருக்கவே, இதுக்கு ஒரு ஷார்ட் அவுட் கிடைக்காதா அப்படின்னு இரவு பகலா ஆண்டவனைத்தான் வேணுவீங்க. எதை தின்னா எந்த பித்துத்தில எதை தெளியும் சொல்லக்கூடிய தருணத்துல அங்கே இங்கன்னு அலைஞ்சிக்கிட்டு தான் இருப்பீங்க நீங்க. இருந்திருந்தாலும் இனி வரும் காலங்கள்ல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு யோக தசை தான் சொல்லுவேன். மாற்றமே ஏற்படக்கூடிய நேரம் உண்டு. நீங்க தான் முருக கடவுள் கோயில்களுக்கு போகணும். செவ்வாய்க்கிழமையில போகலாம், சனிக்கிழமையில போகலாம், சஷ்டி போகலாம், கிருத்திகை போகலாம். அது வளர்பிறையோ தேய்பிறையோ ஒரு சஷ்டி கிருத்திகை திதியில போனீங்கன்னா உங்க வாழ்க்கை இனிமை காணக்கூடிய தருணம் 100க்கு 100 உண்டு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொன்னான மாதம் இந்த மாதம். உங்க துன்பங்கள்லாம் விலகி போகக்கூடிய மாதம், துயரங்கள் தீரக்கூடிய ஒரு மாதம் சொல்லலாம். ஆக மொத்தம் காற்றுள்ள போதே தூத்திக்கொள் சொல்லக்கூடிய பொன்மொழிக்கு இணங்க இந்த மாதத்தை பிடிச்சிக்குங்க. முறையான வழிமுறைகளில் பக்குவங்கள் பண்ணிக்கிங்க. தெளிவாக வாழலாம்,
தேக ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய தருணம் 100க்கு 100 உண்டு. சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம். உழைச்சி தான் பிள்ளைங்கள பார்க்கணும், பிள்ளைங்க படிப்பு பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், ஹவுஸ் ரெண்ட் கட்டணும், கார்டு கட்டணும், கார் டியூ கட்டணும். இப்படி தன்னுடைய கடனுக்காக ஓடக்கூடிய தருணம் உங்களதுல பாதி பேர் இருப்பீங்க. சம்பாரிச்சு சேர்த்து வைக்கிறக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்காது. கமிட்மெண்ட்டோட வாழ்க்கை வாழக்கூடியவங்கள அந்த கமிட்மெண்ட்டுக்காக ஓடக்கூடிய தருணம் தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. கவனமா இருந்துக்குங்க. காவல்துறையில பணிபுரியவங்களுக்கு ஒரு ஸ்டார் கிடைக்க போகுது, பதவி உயர்வு கிடைக்க போகுது, பணி நியமன ஆணை வரப்போகுது, சம்பள உயர்வு வரப்போகுது. இப்படியாம்பட்ட ஒரு தருணம்லாம் உங்க ஜாதகத்துல நிறையவே இருக்கு. இது ஒரு பொன்னான மாசம் கூட சொல்லலாம். நல்லதே நடக்கட்டும். எம்பெருமானுடைய அருளாட்சி விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.